அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதலுக்கான ஒரு சுவிட்ச் வேர்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. பிரிந்த உறவுகள் இல்லை காதலில் இருக்கிற அந்த உறவுகள் அவங்களோட பாண்டிங் மேலும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், பிரிந்து வாழும் உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்ட். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிற நேரம் எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 to 6 இந்த டயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டில் எதுவும் குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படி பண்ண முடியாதவங்க இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம், மனதிற்குள்ளும் சொல்லலாம். அப்படி வாய் விட்டும் மனதுக்குள்ளும் சொல்ல முடியாதவங்க நீங்கள் நோட்டில் கூட ரெகுலராக எழுதிட்டு வரலாம். இந்த சுவிட்ச் வேர்டு என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுடைய சந்தேகங்களை ஃபோன் வாயிலாகவும் கமெண்ட் மூலமாகவும் என்கிட்ட கேட்டு உங்கள் சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறதோடு விட்டுறாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட கணவன் மனைவி வசியமை, காதலர்களுக்கான வசியமை, ஆண் பெண் வசியமை, தொழில் ரீதியான வசியமைகள், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகாரங்களும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காரணும். அமைதியாக உட்கார்ந்ததுக்கு பிறகு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்த பிறகு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை பண்ணுறீங்களோ அவங்க அட் ப்ரெசண்ட் உங்கள் கூட பேசினா எந்த அளவுக்கு உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமோ, அதே மனப்பூர்வமான மனநிலையோட இப்போ நாம் சொல்ல போகிற இந்த சுவிட்ச் வேர்டை உங்கள் கண்களை மூடிக்கிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த சுவிட்ச் வேர்டை ரிப்பீட்டடாக 5 நிமிஷம் சொல்லணும். ஸ்ப்ரிங், லவ், ஆகாஷா, டிவைன், நவ். இந்த சுவிட்ச் வேர்டை ரிப்பீட்டடாக 5 நிமிஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து சொல்லணும். இடையில் எந்த ஒரு பிரேக்கும் விட்டுறக்கூடாது. அப்படி நீங்கள் பிரேக் விட்டால் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ரொட்டீனாக உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி தூங்கிடுங்க. என்னால் சொல்ல முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதே தான் காலையில் எழுந்திரிச்சி அவங்கள நினச்சி பார்த்துட்டு இதுக்குன்னு ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் நீங்கள் இதை ரிப்பீட்டடாக எழுதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு. கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ரிப்பீட்டடாக எழுதுங்க. அவ்வளவுதாங்க பதிவு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.